அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏன் மக்களை, எதையாவது ஒன்று சிந்திச்சிட்டே இருக்கீங்க? சிந்தனை அனைத்தையுமே அவர்கிட்ட விட்டுருங்களேன். அவர் உங்களை பார்த்துக்குருவார். ஏனென்றால் அவர் உங்கள் மேலே ரொம்ப கவலையாக இருக்காரா இல்லையா? ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுகிறார். அதுபோல் உங்கள் கவலைகள் அனைத்தையும் அவரிடம் கொடுங்கள். அவர் உங்களை பார்த்து கொள்வார் இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 45 இறைவார்த்தை 4-7 முடிய. என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டு நான் தெரிந்து கொண்ட இஸ்ராயேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னை என்று வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை என்று வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன், நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. நானே ஆண்டவர், நானே ஆண்டவர் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுக்கிறார். அப்போ நாம் தீமையானதுக்கும் வேற்று தெய்வங்களுக்கும் நாம் மனதை கொடுக்கிறோமா? வேற்று தெய்வங்கள் என்றால் என்ன? ஆசை, பேராசை. பிறர் வைத்திருக்கின்ற பொருளை நானும் வைத்திருக்க வேண்டும். நமக்கு வருமானம் இல்லை, ஆனால் அந்த பொருளை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் கடன் தானே வாங்கணும். அப்போ அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும். அப்படி தானே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் போதும் என்ற மனம் நமக்கு வேண்டும். இன்று என்ன படி எனக்கு, அதை தாரும் ஆண்டவரே. போதுமே. நமக்கு என்ன தேவையோ அது அவருக்கு தெரியும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். நாம் கேட்கும்போது அது கூடுதலாக அவர் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். அப்போது நம்ம ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஏனென்றால் யாக்கோப்பை அழைத்தவரும் இஸ்ராயேலை தெரிந்து கொண்டவரும் அவர்தான். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் அவர்தான். ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைக்கிறார். வா, நீ எனக்குள்ளவன், நீ எனக்குள்ளவன் என்று ஒவ்வொருவரையும் ஆணையும் பெண்ணையும் தேர்ந்து கொண்டு அழைக்கிறார். அவர் பொருட்டு, நம் பொருட்டு அவர் நம்மளை அழைத்தார் அல்லவா? அவர் பொருட்டு நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு தேவையான ஆன்மாக்களை மீட்டு கொடுக்கிறோமா? பிறருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அந்த ஜெபங்கள் ஏற்கப்படுகிறதா? இல்லை நாம் சுயநலத்தோடு இருக்கிறோமா? சிந்தித்திருக்கோமா என்றாவது? எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும் என்று சொன்னவர்களாம் இல்லாது ஒளிந்து போனார்கள் இல்லையா? எத்தனையோ பேர் இருந்த மத்தியில் நம் கூட இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள்? நெருக்கமானவர்கள். யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா, நான் உன்னை இறுதி காலம் வரைக்கும், நீ உலகில் வாழுங்காலம் வரைக்கும் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? அவர் எதை தர நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக தருவார். அவர் ஆசீர்வதித்தால் நம்மளை தடுப்பவர்கள் யார்? அவர் தடுத்தால் நமக்கு கொடுப்பவர்கள் யார் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? அவர் ஆசீர்வதிக்கும் போது நம்மளை அறியாமலே நமக்கு உதவிகள் நிறைய வந்து சேரும் இல்லையா? ஏனென்றால் இறைவன் தானே கொடுக்க சொல்லுகிறார். அப்போ உங்கள் தேவைகளிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறார் அவர் இல்லையா? எங்கிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி வரும், ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவரை நானே விண்ணகத்தில் இருக்கிறேன், உனக்கு உதவி தருவேன். அன்று தோபித்திற்கு தொபியாவை கொண்டு உதவி செய்தது போல் இல்லையா? ரஃபேல் தூதரை கொண்டு தானே தோபித்துக்கு உதவி செய்தார். அந்த தோபித்துக்கும் தொபியாவுக்கும் உதவி செய்தது போல் ரபேலை கொண்டு நமக்கும் உதவி செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார், கண்டிப்பாக செய்வார். செய்கின்ற தேவன் தானே நம்ம கூட இருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருக்குரியது என்ன என்னென்றால், கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரையும் அவர்தான் ஆண்டவர். அவரை என்று வேறு ஒன்றுமே இல்லை. ஒளியும் உண்டாக்குறார், இருளையும் படைக்கிறார், நல்வாழ்வையும் அமைக்கிறார், தீமையும் படைக்கிறார். ரெண்டுக்குமே இறைவன் தான் இல்லையா? அப்போ அது ரெண்டையும் படைத்தவர் நம்மளையும் படைத்தார். நல்வாழ்வையும் படைத்தார், தீமையும் படைத்தார். நாம் நல்வாழ்வை தெரிந்து கொண்டோமா? தீமையான பாதையை தெரிந்து கொண்டோமா? நமக்கு தெரியுமே நம்ம எந்த பாதையை தெரிந்து கொண்டோம் என்று இல்லையா? ஆசையும் பேராசையும் சேர்ந்தால் தீமையான வழிக்கு தான் நம்மளை இழுத்து செல்லும். அது பொறாமை வரும், முறுமுறுப்பு வரும், பிறரை பற்றி குற்றப்படுத்த சொல்லும். அப்படி குற்றப்படுத்தும் போது நம்மளால் நிறைவாகவே வாழ முடியாது. அந்த வாழ்க்கை தேவையா? இல்லை. அப்போது நாம் எது தேவை என்பதை அறிந்து அவரோடு கூட ஒன்றி திணைத்து வழிநடக்கும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். என்னென்றால் உலகமே உம்முடைய சார்பில் இருக்கிறது ஆண்டவரே.
ஆனால் நாங்கள் வெறுமையாக இருக்கிறோமோ, வீணாக உழைக்கிறோமோ, வீணாக ஓடுகிறோமோ என்ற எண்ணங்கள் அவ்வப்பொழுது ஏற்படுகிறது ஆண்டவரே. அந்த சிந்தனைகள் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி நீர்தாமே எங்களை நிறைவாக தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் உமக்குகந்த நாள் என்று நாங்கள் நினைத்து அதை நிறைவாக செய்து கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிவிக்கும் நாளை நாங்கள் நிறைவுள்ள நாள் என்று விசுவசிக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவை உள்ளவர்கள் தேவை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவை உள்ளவர்களுக்கு நீர்தாமே உதவி செய்ய போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி இந்த நாளையும் நிறைவாக எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.